இந்த வீடியோவில் நம்ம சீரியல் நம்பர் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான கேல்குலேஷனை எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன டீட்டெயிலை சொல்லுதுன்றது மேலே ஹெட்டிங்காக இருக்கும். இப்போது நம்ம மொத்தம் இந்த ஹெட்டிங்கை என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக கேப்ஸில் அடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கான மார்ஜின் எவ்வளோ, 10லேருந்து 75 டிகிரி. சரிங்களா? நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுக்கு 65 ஸ்பேஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எதை பற்றி சொல்லுதோ அது ஹெட்டிங்காக இருக்கா. இப்போ இதை என்ன பண்ணுவோம், மொத்தமாக ஸ்பேஸோடு சேர்த்து கவுண்ட் பண்ணி இதை 65லேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இது சென்டர் பண்ண போகிறோம். 65லேருந்து இது மொத்தம் 43 லெட்டர் இருக்குது. சரிங்களா? 65லேருந்து இந்த 43 லெட்டர் போச்சுன்னா உங்களுக்கு மீதி 22 கிடைக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 11. ஓகேங்களா? 11ன்றது ஸ்பேஸு. இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஆட் 10, அதாவது லெஃப்ட் சைடு வந்து 10 டிகிரி செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 10 ஸ்பேஸு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 21 டிகிரி விட்டு இந்த ஹெட்டிங்கை அடிக்க போகிறோம். ஓகேங்களா? 21 டிகிரி விட்டு இந்த ஹெட்டிங்கை ஆல் கேப்ஸ், மொத்தமே கேப்ஸில் அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போது இந்த ஹெட்டிங்க்கு ரஃபாக ஒரு கேல்குலேஷன் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேக் சைட்லேருந்து தான் கேல்குலேஷன் போவோம். இப்போது ரஃப்பாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரஃப்பாக ஒரு கேல்குலேஷன் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னும் 1 2 3 4 கோடு இருக்குது. வேல்யூஸ் இருக்கிறத மட்டும் போட்டுக்கிட்டேன் நான் இப்போது. சரிங்களா? இப்போது கவுண்ட் பண்ணுங்கள். இந்த காலத்தில் ஹெட்டிங்கு உள்ளே இருக்க வேல்யூ, இதில் எது பெரிய வேல்யூன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது. மொத்தம் 7 இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குது. சரிங்களா? 7 போட்டுக்கிட்டோம். இப்போது இங்கே நம்ம இதில் எது பெரிய வேல்யூவோ அது கரெக்டாக 75ல் போய் முடிஞ்சிடும். சரிங்களா? பின்னாடி நம்ம கோடு போட போகிறதில்ல, முன்னாடி கோடு போட போகிறோன்றதுனால முன்னாடி இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஓகேங்களா? அதுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுறோம், +1. இப்போது இதில் பெரிய வேல்யூ மொத்தம் 7, கோடு போடுறதுக்காக முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடுறோம். அதோடு சேர்த்து 8 ஸ்பேஸ் இந்த காலத்துக்கு தேவைப்படுது. இப்போ இந்த காலத்துலலாம் பாருங்கள், 1 இங்கே ஒரு கோடு இருக்குது, முன்னாடி பின்னாடி கோடு இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸும் இங்கே ஒரு ஸ்பேஸும் வரும். அப்போ இந்த காலத்துக்கு 2. இந்த காலத்தில் பாருங்கள், இங்கேயும் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும். சரிங்களா? அப்போது இங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு ஸ்பேஸ். அப்போ இந்த காலத்துக்கும் 2 ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், இங்கேயும் முன்னாடி பின்னாடி கோடு இருக்குது. அதனால் இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் விடணும் கோட் போட. அதுக்காக இந்த காலத்துக்கும் 2. ஓகேங்களா? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மேலே ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லெட்டர் இருக்குது, 7 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது இந்த எது பெருசோ அதுக்கு கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டிகிரி எழுதும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது 7 இங்கே கோடு போடுறதுக்காக முன்னாடி பின்னாடி ஒரு 2 ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த காலத்துக்கு 9 ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த காலத்துலேயும் மேலே ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது உள்ளே இருக்க வேல்யூவை விட. அப்போது 7 ப்ளஸ் இங்கே வருங்க 2, முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடுறோம் இல்லைங்களா, மொத்தமாக 9 ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது உள்ளே இருக்க வேல்யூவை விட. அப்போது இந்த காலத்துலேயும் 7 + 2, மொத்தமாக இந்த இது வருங்க, இங்கே முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் இருக்குது, அதனால் இந்த 2, மொத்தமாக 9 ஸ்பேஸு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பர்டிகுலருக்குன்னு தனியாக ஒரு டிகிரி கண்டுபிடிக்க வேணாம். இந்த 4 காலத்துக்கான டிகிரி, அதாவது ஸ்பேஸ் எவ்வளோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. 9 + 9 + 9 + 8 இதை ஆட் பண்ணிங்கன்னா அது பாருங்கள், 9 + 9 + 9 + 8 = உங்களுக்கு மொத்தமாக 35 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 4 காலத்துக்கு 35 ஸ்பேஸ் தேவைப்படுது. மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 65 ஸ்பேஸ் இருக்குது. அதுலேருந்து இந்த 4 காலத்துக்கான 35 ஸ்பேஸ் போச்சுன்னா உங்களுக்கு 35 ஸ்பேஸ் போச்சுன்னா மீதி 30 ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து இந்த பர்டிகுலருக்கான ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இதில் இங்கே முன்னாடி சீரியல் நம்பர்னு வருது. சீரியல் நம்பருமே இந்த பர்டிகுலரோடு சேர்த்து ஆட் ஆனது தான். இங்கே ஒன்று வருதே எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ கண்டென்ட் இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ என்ன பண்ணோன்னா பாருங்கள்,
சீரியல் நம்பர் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 நம்பரும் 1 2 3 4 5 6. ஓகேங்களா, ரெண்டும் ஈவனாக இருக்குது. 6 ஸ்பேஸ் அடிக்கிறதுக்கு தேவைப்படுது. ப்ளஸ் இங்கே கோடு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்போது மொத்தமாக 6 + 1 இந்த காலத்துக்கு மொத்தம் 7 ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணோன்னா மொத்தமாக நம்மளுக்கு பர்டிகுலருக்கு 30 ஸ்பேஸ் இருக்கா, 30லேருந்து இது வர இந்த 7 ஸ்பேஸ் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து 7 மைனஸ் ஆகுது. ஓகேவா, அப்படி மைனஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மீதி 23 ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த 23 இங்கே வருங்க, இந்த 23 வந்து இந்த காலத்துக்கான ஸ்பேஸ். இப்போது இந்த 30 ஸ்பேஸ் மொத்தமாக பர்டிகுலருக்கு 30 ஸ்பேஸ் இருக்குங்களா, இதில் 7 போச்சுன்னா மீதி இருக்க ஸ்பேஸ் இந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்டு இந்த கண்டென்ட் அடிக்கிறதுக்கான ஸ்பேஸ். ஓகேங்களா, இந்த காலத்துக்கான ஸ்பேஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்பேஸ். ஓகேவா, இப்போது நம்மளுக்கு மொத்தமாக பர்டிகுலருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 30 ஸ்பேஸ் இருக்குது. இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா 30 + 10. ஓகேங்களா, அது 40. இந்த 10 எங்கே இருக்கும், முன்னாடி 10 டிகிரி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது. ஓகேங்களா, அப்போ 40 டிகிரி ப்ளஸ் இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் பெரிய வேல்யூ எதுக்கோ அதுக்கான டிகிரி உங்களுக்கு கிடச்சிரும். 42 + 9 உங்களுக்கு 51 இருக்கும். இந்த காலத்தில் எது பெரிய வேல்யூவோ அதுக்கான டிகிரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த 59 + இந்த காலத்துக்கான ஸ்பேஸ் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த காலத்துக்கு ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ எதுவோ அதுக்கான டிகிரி உங்களுக்கு கிடச்சிரும், 60. ஓகேங்களா, 60 டிகிரி. இப்போது இந்த 60 டிகிரி ப்ளஸ் இந்த காலத்துக்கான ஸ்பேஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த காலத்துக்கான பெரிய வேல்யூக்கான டிகிரி கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது, 69. ஓகேவா, இப்போ பாருங்கள், லாஸ்ட் காலத்தில் எது பெரிய வேல்யூவோ அது கரெக்டாக 75ல் போய் முடியும்னு சொன்னேன். அதுக்கு அப்படி முடிஞ்சதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் போட்ட கேல்குலேஷன் ரைட்டு. பாருங்க, 69 கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த 4 காலத்துக்கும் என்ன டிகிரி கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த டிகிரியில் கரெக்டாக விழணும். சரிங்களா, 69 70 71 72 73 74 75. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டு. ஓகேங்களா, இப்போது இங்கே வாங்க, இதை 10லேருந்து அடிச்சிடுவீங்க. சீரியலை 10லேருந்து அடிச்சிங்கன்னா 16ல் முடிஞ்சிடும். 17 ஒரு ஸ்பேஸ் விட்டுருவீங்களா, விட்டுட்டு கோடு போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருவீங்க. இப்போது பர்டிகுலர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18வது டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 18 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 18லேயும் அடிக்கலாம், அடிச்சிங்கன்னா கோடு ரொம்ப க்ளோஸராக வரும். அதனால் இந்த கண்டென்ட்டை 19 டிகிரி, இன்கேஸ் உங்களுக்கு இந்த சென்னை அண்ணா அப்படி இருக்கு இல்லைங்களா, இது இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்பேஸ் தான் இருக்குது, கரெக்டாக 12 ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு 23 ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு என்ன ஆகாது, இடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 19 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஈவனாக 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கேல்குலேஷன் கிடையாது. சரிங்களா, இப்போது இந்த ஏர்போர்ட்டை மட்டும் இந்த காலத்துக்கு சென்டர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த காலத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 23 ஸ்பேஸ் இருக்குது. ஏர்போர்ட் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, இங்கே பாருங்கள், நடுவில் ஸ்பேஸ் விட சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. மொத்தமாக நம்மளுக்கு இந்த காலத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 23 ஸ்பேஸ் இருக்குது. அதுலேருந்து 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு மீதி 14 கிடைக்குது. ஓகேங்களா, இந்த 14 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோன்றப்போ இந்த காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு நம்ம பர்டிகுலர் எல்லாமே 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதனால் 10 கூட ஆட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இந்த 7 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 18 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 7 + 18 25 டிகிரி வரும். சரிங்களா, 25 டிகிரி விட்டு இந்த ஏர்போர்ட்டை அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இங்கே இதில் வந்து இந்த ரெண்டுத்துக்கு முடிஞ்சிருச்சு. இதை 19லேருந்து அடிக்க போகிறீங்க. இந்த 1 2 3 இந்த சீரியல் நம்பருக்கு நீங்கள் சென்டர் பண்ணணும். ஓகேங்களா, சீரியல் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. 6லேருந்து இது பாருங்கள், இது எத்தனை கவுண்ட் இருக்குது, 1 தான் இருக்குங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். 5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5, அதை நம்ம 3ஆக எடுத்துக்குவோம். இந்த 3 இந்த டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா, +10 13 டிகிரி விட்டு இந்த 1 அடிக்கணும்.
அப்போது பிக்கு நேராக இந்த 1 ஸ்டார்ட் ஆகும், 1 2 இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 காலத்துக்கான எல்லா டிகிரியுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு டிகிரி இந்த காலத்தில் இதுதான் பெரிய வேல்யூ, இதுக்கு ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்து ருப்பீஸ் இருக்குது. ஓகேங்களா? ருப்பீஸ் மொத்தம் 1 2 3 டாட்டோடு சேர்த்து இந்த காலத்தில் எது பெரிய வேல்யூ 7 மேலே ஹெட்டிங். அதுலேருந்து இந்த ருப்பீஸ் 3 இருக்குது இல்லைங்களா, இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி 4 கிடைக்கும். பாருங்கள், 7 மைனஸ் இந்த 3 ஓகேங்களா ஈக்குவல் டு 4. ஓகேவா? இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ஓகேங்களா, ப்ளஸ் இந்த 42. அப்போது இந்த ருப்பீஸை 44 டிகிரி விட்டு அடிக்கணும். சரிங்களா? அதே தான் இங்கே அடுத்த காலத்துலேயும் பார்த்துக்கோங்க. மேலே 7 தான் பெரிய ஹெட்டிங் தான் பெருசு, 7 கவுண்ட் இருக்குது. அதுலேருந்து இது 3 போச்சுன்னா இது 44 டிகிரியில் கரெக்டாக ஷார்ப்பாக அடிச்சிருங்க. இங்கே அதே போல் 2002 டு 2003 தான் பெருசு, அது மொத்தம் 7 கவுண்ட் இருக்குது. 7 கவுண்ட்லேருந்து இந்த 3 கவுண்ட் போச்சுன்னா மீதி 4 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2. அப்போது இந்த 2 இந்த காலத்தில் ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 52லேருந்து 52வது டிகிரியில் 53வது டிகிரியில் இந்த ருப்பீஸை அடிக்கணும். சரிங்களா? அதே போல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 தான் மேலே ஹெட்டிங் தான் பெருசு, அது 7 கவுண்ட் இருக்குது. 7 கவுண்ட்லேருந்து இந்த 3 கவுண்ட்டு போச்சுன்னா மீதி 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. அந்த 2 இதில் ஃபஸ்ட்டு டிகிரி இது கண்டுபிடிச்சிருக்கீங்களே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 62வது டிகிரியில் இந்த ருப்பீஸை அடிக்கணும். இங்கேயும் அப்படி தான், ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது. ஹெட்டிங் 7 கவுண்ட் இருக்குது. 7 கவுண்ட்லேருந்து இந்த ருப்பீஸ் 3 கவுண்ட் போச்சுன்னா மீதி 4 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2. இந்த 2 இந்த மேலே ஹெட்டிங்க்கு கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த டிகிரியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 71 டிகிரியில் இந்த ருப்பீஸை அடிக்கணும். அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சுங்களா இதுக்கான கேல்குலேஷனு. இப்போ உள்ளே இருக்க வேல்யூ ஓகேங்களா, இது ஹெட்டிங் தான் பெருசு. ஹெட்டிங் எவ்வளோ இருக்குது, 7 கவுண்ட் இருக்குது. இதில் அடுத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது. சரிங்களா? இதுலேயும் 1 2 3 4 5 இருக்குது. இப்போது இது 6 கவுண்ட் இருக்குது பெரிய வேல்யூ. 6 வந்து 7லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1 அடித்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, அப்படி பண்ணி அதனால் அப்படியே அந்த 1 இந்த காலத்தில் பெரிய டிகிரி ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிங்களா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 43வது டிகிரியில் இந்த பெரிய வேல்யூவை அடிக்கணும். இந்த காலத்துலேயும் பாருங்கள் ஹெட்டிங் தான் பெருசு. ஹெட்டிங் 7 கவுண்ட் இருக்குது. 7 கவுண்ட்லேருந்து உள்ளே இருக்க வேல்யூ 1 2 3 4 5 6 போச்சுன்னா 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 0.5 கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் அதை 1ஆ கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 1 இந்த 7 கவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு டிகிரி கண்டுபிடிச்சிங்க இல்லையா 51ன்னு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 52வது டிகிரியில் இந்த வேல்யூவை அடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஹெட்டிங் தான் பெருசு. ஹெட்டிங் 7 கவுண்ட் இருக்குது. இதில் அடுத்த வேல்யூ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. 7லேருந்து 6 போச்சுன்னா 1 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாலும் 1 தான் வரும். ஓகேங்களா? 0.5 வரும். அதை நம்ம 1ஆ கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்போது அந்த 1 இந்த பெரிய வேல்யூ ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, பெரிய வேல்யூ இந்த காலத்துலேயே பெரிய வேல்யூன்னு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா 61. அதுக்கு 60 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அந்த 1 ஆட் பண்ணதும் 61வது டிகிரியில் இந்த வேல்யூவை அடிக்கணும். இந்த காலத்துலேயும் ஹெட்டிங் தான் பெருசு. ஹெட்டிங் 7 கவுண்ட் இருக்குது. 7 கவுண்ட்லேருந்து உள்ள வேல்யூ பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 கவுண்ட் இருக்குது. 7லேருந்து 6 போச்சுன்னா 1. அந்த 1 அப்படியே இந்த பெரிய வேல்யூக்கு டிகிரி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 70வது டிகிரியில் இந்த வேல்யூவை அடிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கேல்குலேஷன் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதை எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்றதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம்.